இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபம் தெரிஞ்சா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவோ, இல்ல ரேவதியோ எந்த அளவுக்கு கோவப்படுவாங்க அப்படின்றது தெரியும். முக்கியமா ரேவதி. ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவ முழுசா நம்புனாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே திருந்துட்டார் போல இருக்கு அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொய்யி. அதுவும் இல்லாம தன்னோட மகன், அதாவது கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய நாடகத்த போட்டுருக்கான் அப்படின்ற விஷயம் நம்ம ரேவதிக்கு தெரிய வருது. உண்மையிலேயே ரேவதி இத எதிர்பார்க்கவே இல்ல. ரேவதிக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசத்துல சாக போறாரு அப்படின்ற மாரி நெனச்சு, நம்ம ரேவதி எவ்ளோ பயப்பட்டாங்க, எவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டமாச்சு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ விளையாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதுவே உண்மையாகும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே மூளையில கட்டி இருக்கு, அடைப்பு இருக்கு, அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவோட வேலை அப்படின்றது நம்ம ரேவதிக்கு முதல்ல தெரியாது. அவங்களும் முழுசா நம்புனாங்க. இலக்கியா சொல்றத கூட கேட்கல. எனக்கு எஸ்எஸ்கேவ பத்தி நல்லாவே தெரியும். எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா திருந்திட்டாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு எல்லா உண்மையுமே துப்பறிறாங்க. ஏன்னா, இது சாதாரண விஷயம் கிடையாது. எஸ்எஸ்கே திருந்திட்டா பிரச்சனை இல்ல. திருந்தாம இருந்தா கண்டிப்பா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். கடைசியில தான் உண்மை எல்லாத்தையுமே ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு ரேவதி கிட்ட சொல்றாங்க. இந்த ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவ அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டாங்க. "ஏன்டா நீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலயும் திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு, இப்போ ப்ரூவ் பண்ணிட்டியா? என் மகன் யாருன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தானே நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொலை பண்ண பார்த்த. அதாவது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லவன் மாரி நடிச்ச. கடைசியில எங்கள போட்டு தள்றதுக்காக தானே அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. எஸ்எஸ்கேவுக்கு ஒண்ணுமே புரியல. எப்புட்றா இவளுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சுச்சு அப்படின்ற மாரி முழிக்கிறாரு. இல்ல ரேவதி நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஆதாரங்கள் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இப்போ இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு, அவ்வளோதான் மாட்டிக்கிட்டோம். இனிமே நான் எப்புட்றா வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. ஆமா ரேவதி, ஆமா. நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னையும், உன் புள்ளையையும் கொல்றதுக்காக தான் இவ்ளோ பெரிய ஏற்பாடு பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீட்டெயிலா விலாவாரியா வந்து சொல்றாங்க. இப்போ ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவ அடிச்சு உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.